பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு செய்தவைகளை எல்லாம் சொல்வதற்காக இந்த மீட்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால எப்படி சொல்லுங்க, உன் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார், உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவில் இருந்து மீட்டு இருக்கிறார், உன்னை கிருபையினாலே முடிசூட்டி இருக்கிறார், நன்மையினாலே உன்னை திருப்தியாக்கி இருக்கிறார், உன் வயதை வாழ வயதை போல விருக பண்ணி இருக்கிறார். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு கரங்களை தட்டி கட்டளை. அப்போ என் பாவத்தை மன்னித்ததற்கு ஒரு காரணம் உண்டு, என் நோய்களை குணமாக்கினதற்கு ஒரு காரணம் உண்டு, என் பிராணனை அழிவுக்கு போகாதபடி அதை மீட்டதற்கு ஒரு காரணம் உண்டு, இரக்கங்களினால் அதை முடிசூட்டினதற்கும் ஒரு காரணம் இருக்குது, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கினதற்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. என் வயதை நாட்களுக்கு நாட்கள் விருத்தியாக்கி அல்லது என்னுடைய ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே பிரயோஜனமானவைகள் தான். இந்த ஒரு பாட்டிலாக் வாங்கி இருக்கிறோம், நேரத்தை கணிப்பதற்காக ஒரு டிவி வாங்கி இருக்கிறோம், வசனத்தை பார்க்கிறதுக்கு, நடக்கிற சம்பவங்களை பார்ப்பதற்கு அது பயன்படுகிறது. உங்க தலைக்கு மேல ஒரு மின்விசிறி ஓடிட்டு இருக்குது. எதுக்காக? உங்களுக்கு தேவைப்படுகிற காற்றை கொடுப்பதற்காக. அப்போ எல்லாமே அதனுடைய பயன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், 2021 வருஷத்துல உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டின உன் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே உன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்ததற்கு இவைகளெல்லாம் உண்மையாய் இருக்கிறதை போல நீங்களும் நானும் கூட உண்மையாய் இருக்க வேண்டாமா? இவைகளெல்லாம் தங்களுக்கு உண்டான பணியை செய்கிறதை போல நீங்கள் நானும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டாமா? தேவன் படைத்த நட்சத்திரங்கள் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, வானம் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, சூரியன் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, அவருடைய படைப்புகள் மரம் கொடி செடி எல்லாமே தன்னுடைய படைப்புகளை செய்து கொண்டிருக்கிறது, அப்படைப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்களேன். அதனால்தான் பவுல் அழகா சொல்றாரு, அவர் எனக்கு செய்தவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு நற்செய்தியாக கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு முறை வாசிங்க பண்ணாத. வினவி, வினவி என்றால் சொல்லி, தன் ஊழியத்தினாலே. நல்ல கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கத்த சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஊழியம் செய்யறதுனாக்கா பிரசங்கம் பண்றது, ஆராதிக்கிறது, பாட்டு பாடுறது, ஜெபிக்கிறது ஊழியம் கிடையாது. ஊழியம் என்பது தனக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளை, தனக்கு கிடைத்திருக்கிற அன்பை, தனக்கு கிடைத்திருக்கிற பிரயோஜனமானவைகளை அதை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு செல்வதுதான் ஊழியமா? ஆமென், ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். எனக்கு எத்தனை நன்மை கர்த்தர் செய்திருக்கிறார். அழிவிலிருந்து என் குடும்பத்தை மீட்டு இருக்கிறாரு. நான் எத்தனை குடும்பத்தை அழிவிலிருந்து நான் மீட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்த கூடாது. காயப்படுத்துவதற்கு முன்பதாக நாம் நம்மை உணர்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே உண்மை உள்ளவன் சொல்லிட்டு இந்த மண்ணில் அவனை நட்டிட்டாருங்க. உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ கனி கொடுத்திருக்கிறாயா அல்லது கனியற்ற மரமாய் இருக்கிறாயா? கனி கொடுத்திருக்கிறவனாக்கா உனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கணும். மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணமா மாறணும். அப்பதான் உனக்கு செய்த நன்மைக்கு பிரயோஜனமாய் இருக்குமா? அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைக்காகத்தான் இன்னைக்கு இரவும் பகலும் கர்த்தருக்காக ஓடிட்டு இருக்கிறேன்.
ஆனா இப்ப கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது பத்தாதுன்றாரு. நீ ஓடுற ஓட்டம் பத்தாது, நீ உன்னுடைய உழைப்பு பத்தலைன்றார் ஆண்டவர். நான் உழைக்கிற உழைப்பே, நான் ஓடுற ஓட்டமே பத்தலைன்னாக்கா அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்றது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஆராதனையில உங்க கூட நான் பங்கு பெறுகிறேன். இரண்டாவது ஆராதனையில கடுகளவு கூட நேரமே கிடையாது. அவ்வளவு கடவுளுக்காக ஓடிட்டு இருக்க, கடவுள் வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். இடைப்பட்ட நேரத்துல யார் கூப்பிட்டாலும் என்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்காக ஓடுறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, என்னை குணமாக்கி, என்னை பாதுகாத்து, என்னை ஆசீர்வதித்து, என் தேவைகளை சந்தித்து, நான் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவருக்காக அவர் செய்த நன்மைகளை சொல்றதுக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தேவன் உனக்கு செய்த நன்மைகள் சரியான நேரத்தில் அந்த நன்மைகள் மற்றவர்களிடத்துல போச்சுனாக்கா அதனுடைய பலன் எப்படி இருக்குன்றது இந்த வசனம் விவரித்து சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்து இருக்கிற, அதாவது தண்ணீர் தாகம் எடுக்கிற ஒரு மனிதனுக்கு, நான் வறண்டு போயிருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஏதாவது கொஞ்சம் ஒரு பசங்க கிடைச்சா போதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குமா? குளிர்ந்த தண்ணீருக்கு சமமா இருக்குமா? ஐயா அம்மா நல்லா கவனிக்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவனுடைய அன்பு, தேவன் யார் என்பதை தெரியாத ஜனங்கள் உனக்கு மத்தியில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. பெர்க்மன் செய்ய சொன்னாரு, உனக்காக வாழ்கிற அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில வா. உன்னை படைத்த தேவன் உன்னை குறித்து காண்கிற கனவு, உன்னை படைத்த தேவன் உன்னை குறித்து உண்டான தரிசனம், உன்னை படைத்த தேவன் உன்னை குறித்துண்டான செயல்முறைகள் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளணுங்க. அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு தேவ தூதனுக்கு என்ற ஒரு செயல்பாடுகள் இருந்தது. அந்த தேவனுக்கு உண்டான செயல்பாடுகள் சரியான நேரத்தில் சரியான இடத்துல விதைக்கப்பட்டதினால்தான் இயேசு என்கிற எம்பெருமான் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். சரியான நேரத்தில் மரியாதை சந்தித்தார். அந்த மரியாதைக்கு ஒரு நற்செய்தியை கூறினார். அந்த மரியாதையுடைய நிலைகளை மாற்றினார். அந்த மரியாதைக்குள்ளே பறப்பது எப்படிப்பட்டது என்பதை எல்லாருக்கும் அறிவித்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உன்னை என்னையும் கரங்களை பிடித்து கட்டு தூக்கி இருக்கிறார். நமக்குரிய காரியங்கள் நடக்கணும் 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 சொல்லி நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ, அதே போல தேவனுக்குரிய காரியங்கள் நீ பழகுற, பிரத்யேகமா போயிட்டு எந்த ஒரு காரியத்தை நீ சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. நீ பழகுகிற, நீ நாள்தோறும் சந்திக்கக்கூடிய, நீ தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு சமயம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் அந்த தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லலாம். உனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை, நான் இப்படி இருந்தேங்க, நான் இப்படி இருந்தேங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்ததுங்க, நான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கூச்சப்படாம என்னுடைய சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, என் வாழ்க்கையை திருப்பி அமைத்த என் தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு நான் மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல எல்லாம் சொல்றேன், ஒரு இடத்துல எல்லாம் சொல்றேன், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி என் வாழ்க்கைய யாரும் கொடுக்க கூடாத ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தாரு. தகுதியற்ற இந்த மனுஷனுக்கு ஏன் கொடுத்தார்? எனக்குள்ளே அது புதைந்து போவதற்காக அல்ல. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எப்படிப்பட்ட நற்செய்தி எடுத்து வாசிக்க. அதே 103வது சங்கீதத்துல வாசிக்க பார்க்கலாம். 103வது சங்கீதத்துல 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒருத்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், அம்மா ஒரு நற்செய்தியை சொல்லும்படி கர்த்தர் அனுப்புகிறாரே, அது என்ன நற்செய்தி? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும்
அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்றும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் என்கிற நற்செய்தியை தான் உன்னிடத்திலிருந்து கற்று அறியாத புறஜாதி ஜனங்களிடத்தில் கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை தட்டி கப்பலி நாமத்தை மேம்படுத்த பார்க்கலாம். அதே சொல்ல பார்க்கலாம். ஐயா, என் வாழ்க்கையில கர்த்தர் நீதி செய்ததினால்தான், என்னுடைய வாழ்க்கையில சரியான ஒரு நியாயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததினால்தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். பார்த்து இருப்பாரானால், தேவனுடைய கண்கள் மனிதனுடைய கண்களை போல இருக்குமானால் எனக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருக்காது. நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். எப்படி மனுஷன் பார்த்தாலும் அதே போல தான் கடவுள் பார்த்திருக்கலாம். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என் தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. என்னையும் அப்படி பார்க்கல, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களையும் அப்படி பார்க்கல ஆண்டவரே. இந்த நீதியையும் இந்த நியாயத்தையும் உன்னை கொண்டு இந்த நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் இந்த ஆயுஷ் நாட்களை கற்றுக் கூட்டி கொடுத்து, இந்த மேன்மைகளை கற்றுக் கொடுத்து, இந்த உயர்வுகளை கற்றுக் கொடுத்து உன் இந்த இடத்துல கற்றுக் கொண்டு வச்சிருக்கிறாரா? அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். மத்திய 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆமா அம்மா, இந்த இடத்துல பாஸ்டர் புறப்பட்டு போய், ரெவரண்ட் புறப்பட்டு போய், மேன்மிகு உரியவர்கள் புறப்பட்டு போய் சொல்லல, அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்று சொல்ற நல்ல கவனிக்க பார்க்கலாம். உதவாத பொருளை கூவி கூவி விற்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா உன்னதமான தெய்வத்தை அறிவிப்பதற்கு, உன்னதமான தெய்வத்துடைய செயல்களை அறிவிப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க. என்னுடைய பையன் வந்து பைக் எடுத்துட்டு போனா, பைக் எடுத்துட்டு போறப்போ போலீஸ்காரர் என் பையனை பிடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன் கொண்டு போனாங்க. 10,000 ஃபைன் கேட்டாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப பதற்றத்தோடு போனோம். அப்போ என் கணவர் சொன்னாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தின் படி ₹1 செலவில்லாம என் பையனை மீட்டு அற்புதமா கட்ட நடத்திட்டு வந்தாரு அப்படின்ட்டு ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சபையில அந்த பையன் நான் தேடுறேன். சபையில பையன் தேடுறேன். பையன் சபையில இல்ல. நல்ல கவனிக்க பார்க்கலாம். 10,000 ரூபாய் விரயமாக வேண்டிய பணத்தை ₹1 விரயம் இல்லாம பத்திரமா உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உன்னை அற்புதமா கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்கள் எடுத்து சொல்வதற்காகத்தான் கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். டாட்டா காட்டிட்டு போறது கிடையாதுங்க. மாசத்துல 30 நாட்களும் அவங்க சொல்லக்கூடியதை நான் கேட்கணும். அவங்க சொல்லக்கூடிய காரியத்துக்கு நான் செவி கொடுக்கணும். அப்ப நல்ல கணக்கு பார்க்கலாம். 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்கிறவரே என்கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்பாருனாக்கா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், ஒரு மாதத்திற்கு 30-31 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு கூட நான் உன்னை மறக்காமல் இரவும் பகலும் கூடவே இருந்து உன்னை நான் பாதுகாத்து உன்னை அற்புதமா உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். உன் தேவைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன். உன்னை பக்கபலமா பாதுகாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு உன்னை குறித்து ஒரு ஏக்கம் இருக்காதா? என் பிள்ளை இதை செய்வான். நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைய மனம் போன போட்டியில எல்லாம் அந்த தாயின் தகப்பன செல்வாக்குகளோடு கூட வளர்க்க விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நோக்கம் கிடையாதா? அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என் பிள்ளைய நல்லா வளர்த்து விட்டுட்டேனாக்கா என் பிள்ளை எங்களை பார்த்துப்பான். என் பிள்ளைய நல்ல உயரத்துல கொண்டு வந்துட்டேனாக்கா என் பிள்ளைய நல்ல பிளஸிங், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை, நல்ல ஒரு உயர்வான வேலையை, நல்ல என் பிள்ளைய ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டேனாக்கா என் பிள்ளை அதுக்கப்புறம் எங்களை ராஜா மாதிரி பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கை தாய் தகப்பனுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதே நம்பிக்கை தாங்க எங்க அப்பா இயேசுவுக்கு உங்களை குறித்து இருக்கிறது. உங்களை குறித்து இருக்கிறது.
அழகா சொல்றாரு, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன் நன்மையால் முடிசூட்டி உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமா உன் வயதை திரும்ப வாழ வயதை போல உன் வியாதிகளை குணப்படுத்தி உன் பிரச்சனைகளை நீக்கி உன் போராட்டங்களை மாற்றி உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து குணப்படுத்துவதற்கு காரணம் அவர் துணிவி சொல்லி வருவேன், அவரை நீ மகிமைப்படுத்துவேன், அவனை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்பதற்காகத்தான். எங்கேயோ ஒரு மூலையில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தொட்டு அற்புதம் செய்து அவனை கொண்டு வந்தாருங்க. காரணம் தெரியுமா? அவன் தனக்கு உண்டான வேலையை செய்வான் என்று சொல்லி. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த மனுஷன் இது தெரியா இப்படி செய்வான்னு சொல்லி பெரிய நினைவுகளோடு கூட கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு வந்தாரு. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறதற்கு கயவர்களால் அவர் கொண்டு போகிற நேரத்துல இந்த பேதுரு சொல்றான், அப்படிப்பட்டவர் யாருன்னு தெரியாது போன்றான். ஹலோ, இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவங்க வாயை திறந்து எனக்கு அப்படிப்பட்டவர் தெரியாதுன்னு சொல்லலையே தவிர மற்ற செயல்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கிறார். நாங்கள் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இந்த வாழ்க்கையை கர்த்தர் தந்தாரு. இந்த சூழலை கர்த்தர் எதுக்காக நமக்கு தந்தாரு? அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ள வேணும். இன்னைக்கு தேவையற்ற காரியங்களுக்காக நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். பாடுறதுக்கு சாக்கு சொல்றோம், ஜெபிக்கிறதுக்கு சாக்கு சொல்றோம், சபைக்கு வரதுக்கு சாக்கு சொல்றோம், கடவுளை பத்தி மற்றவர்களுக்கு சொல்வதற்கு சாக்கு சொல்றோம், நேரத்தை சாக்கு சொல்றோம், சூழ்நிலைகளை சாக்கு சொல்றோம். எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த சாக்கு போக்கு சொல்லாம அந்த வேலையை எடுத்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவது, மற்றவர்களுக்கு தேவனை குறித்து பேசுவது, இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? சாக்கு போக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக இந்த வாழ்க்கையை தந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். தேவன் கண்ணீர் விட்டு விழுந்தாரா? எசபன தோட்டத்துல அவருடைய விதவை துணிகள் எல்லாம் ரத்தமாய் மாறும்படி அவர் ஜெபித்தாராம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம். ஏன் தெரியுமா? அவர் தனக்கு வரக்கூடிய பாடுகளை நினைச்சு கவலைப்படலைங்க. அவர் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படல. தன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் மதர்களை போல இருக்கிறார்களே. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் கையை வச்சு பார்த்தா தான் நம்புமென்று சொன்னான், ஒருத்தன் எனக்கு தெரியாவே தெரியாதுன்னுட்டான். இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டாங்க. இதை நினைச்சுதான் அவர் கண்ணீர் விடுறாரு. என்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களிலே எத்தனை பேர் தேவன் விரும்பக்கூடிய ஒரு மனுஷன் நான் மாற போறேன், அதற்காக இந்த 2021 வருஷத்தை நீ பரீட்சிக்கக்கூடிய வருஷமாய் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட மனிதன், ஆண்டவனை எப்படிப்பட்ட சாயலாய் மாற்ற விரும்புகிறார், நீ அவருக்காக எப்படி வாழப் போகிறாய், அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நீ எப்படி இருக்க போகிறாய், உணர்த்திருக்காங்க. எந்த பேதுரு எனக்கு தெரியவே தெரியாது, எந்த பேதுரு நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னானோ அதே பேதுரு மனம் திரும்பி, அதே பேதுரு ஆண்டவருக்காக தன்னை விட்டு கொடுத்த போது அந்த பேதுரு பேசின வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? வாய்க்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேதுருவுக்கு தேவன் செய்த இரக்கத்தை அவன் வெளியில கொண்டு வந்து காண்பிக்கிற போது அவனுக்குள் இருக்கிற பயத்தை கலைத்து தனக்கு தேவன் நன்மை செய்ததை அவன் நினைத்து மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்க போது 3000 பேருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆச்சரியமா பார்க்கிறான். நாம் இருக்கிற வலையில கூட இத்தனை மீன் பிடித்துதான்னு தெரியல. ஆனா இந்த அற்பமா எனப்பட்ட இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே ஐயா. அதுதான் சொல்றேன், உனக்குள் இருக்கிற கிருபைகளை, உனக்கு இருக்கிற மேன்மைகளை, உனக்குள் இருக்கிற அன்பை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரா? நான் திரும்பவும் சொல்றேன், நீ கனியற்ற ஒரு மரமா இருக்க வேண்டியது தேவனுடைய திட்டம் அல்ல. கனி உள்ள ஒரு மரணமா மாற்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரு. யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும். எனக்கு ஆண்டவர் கிடைத்திருக்கிற சமாதானம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி, எனக்கு ஆண்டவர் எப்படி நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்தாரோ அதே போல உங்களுக்கு கர்த்தர் இருப்பாரியா? என்னை கர்த்தர் எப்படி பாவ குடியிலிருந்து தூக்கி எடுத்து என்னை இன்றைக்கு எப்படி நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரோ அதே போல பாவத்தை கர்த்தர் மாற்றுவார். எனக்கு எப்படி நிந்தையை மாற்றினாரோ உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய பிரச்சனையை கர்த்தர் எப்படி மாற்றினாரோ உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். என் வியாதியை எப்படி கர்த்தர் குணமாக்கினாரோ உன் வியாதியை கர்த்தர் குணமாக்குவார். என் தரித்திரத்தை கர்த்தர் எப்படி தூக்கிப்பட்டார்,
என் கடன் பிரச்சனைகளை கர்த்தர் எப்படி மாற்றினாரோ அதே போல உங்களை சந்திக்கிற தேவன் உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். நீ ஒரு பொய்யான ப்ராடக்டை சொல்றதுக்காக கிடையாதுங்க. எனக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சி, எனக்கு கிடைத்திருக்கிற அன்பை, எனக்கு கிடைத்திருக்கிற மேன்மைகளை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த தருணத்தையே அப்பா இயேசு நமக்கு தந்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான நான்கு கற்பனை பிள்ளைகள் அதை அழைத்த தேவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கிற போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பானா. எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம், எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்களும் தர சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுக்கு எல்லா வாய் தர சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் மனம் விட்டு பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க எனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். சொல்லுங்க ஐயா, வாய் தர சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோமே, ஒரு நடக்க முடியாத ஒரு கூடி சுகம் பெறுகிற போது அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாளா. ஒரு குஷ்டரோகி சுகம் பெறுகிற போது அவன் எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்தினாளா. ஒரு குருடன் சுகம் பெறுகிற போது அவன் எழுப்பி கர்த்தரை துதித்தானா. இன்றைக்கு நீ சுகம் பெற்றதற்கு என்ன காரணம்? நீ குணமாக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? கர்த்தரை எழுப்பி நிற்க வைத்ததற்கு என்ன காரணம்? தேவனை பறைசாற்றுவதற்காக அல்லவா? தேவனை உயர்த்துவதற்காக அல்லவா? அவள் கொண்டு போன நற்செய்தியை நீங்கள் நானும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அல்லவா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லவா? அது கனியற்ற ஒரு மரமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை கனியற்ற ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்குமானால் இந்த மரத்தின் அருகே ஒரு கோடாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோடாரினுடைய வேலை கனி கொடுக்க கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டு அக்கினியிலே போடப்படுமா. எல்லாம் வாய்த்து வந்து சொல்லுங்க பாப்பா. இந்த நிலை எனக்கு வேண்டாம், அதை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கனி உள்ள ஒரு மரமா மாற்றுங்க, ஒரு கனி உள்ள மரமா மாற்றுங்க. பவுல் செய்த அந்த நற்பணியை, பேதுரு செய்த அந்த நற்பணியை, ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்கள் செய்த அந்த நற்பணியை இந்த ஓரை கண்மலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த நற்பணியை தொடர போகிறோம். அந்த நற்செய்தியை அறிவிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை செய்ய போகிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்த போகிறோம். என் பாவத்தை தேவன் மன்னித்ததை போல, ஆண்டவர் என்னை கர்த்தர் குணமாக்கினதை போல, என்னை கிருபையினால் முடிசூட்டினதை போல, இரக்கத்தினால் என்னை முடிசூட்டினதை போல, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய வைத்ததை போல, என்னை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்ததை போல, இந்த சூழலில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வழி தெரியாமல் பிரிந்து போயிட்டு இருக்கிறார்கள். இருக்கிற பிரச்சனைகள் தப்பிவிப்பதற்கு, இருக்கிற போராட்டங்களில் இருந்து தப்பிவிப்பதற்கு வழி தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்துல தேவன் யார் என்பதை நான் சொல்ல முடியும். டெய்லி காலையில் இருந்து உன் மனதிற்கு பேசக்கூடிய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லு. அது எத்தனை மெசேஜ் அனுப்புற? நீ அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜ் தேவனுடைய வார்த்தை. ஏன்டா இன்னைக்கு இந்த பொழுது விடுதி சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு மீட்பை உண்டாக்குங்க. வாழவே கூடாது சாகர சொல்லி நினைக்கிற எத்தனை பேருடைய உள்ளத்தை ஆற்றி தேற்றி இந்த உலகத்துல கடந்த அவங்க எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க, எவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு பாடுகள் இருக்கிறாங்க. யாராவது நமக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாங்களா? யாராவது கடவுள்கிட்ட எனக்காக பரிந்து பேச மாட்டாங்களா? இந்த ஒளிப்படைப்பாக பார்க்கிற ஜனங்களுக்கு கூட நான் அதைத்தான் சொல்றேன். சாகறதுக்கும் மனசு இல்லாம, வாழ்றதுக்கும் மனசு இல்லாம எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? உங்களெல்லாம் கட்ட பார்த்து சொல்றாரு, உங்களை குணமாக்கக்கூடிய நற்செய்தி, உங்களை இந்த அழிவிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய நற்செய்தி, இந்த பேழைக்குள்ளே உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி உங்களிடத்தில் புறப்பட்டு வருகிறது. யார் உங்களை மறைந்தாலும் உங்களை மறைக்காத ஒரு தேவன் இருக்கிறார். யார் உங்களை விட்டு விலகினாலும் உங்களை விட்டு விலகாத ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய பாதைகளிலே மாற்றங்கள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும், உங்களுடைய தொழிலிலே மாற்றங்கள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். மரணம் உங்களுக்கு உரியது அல்ல. தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க பார்க்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க
பார்க்கிறார். தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய பார்க்கிறார். மாற்றங்கள் வரும். இந்த நற்செய்தியை கொடுப்பதற்காகத்தான் எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரு. இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எதையும் வெறுமையா கர்த்தர் கொடுக்கிறவர் அல்லங்க, அல்லங்க. நல்ல கவனிக்க பார்க்கலாம். நீ பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னா சில நேரத்துல சில சொல்லலாம், நீ வாய் திறந்தாலே பிரச்சனை தான் சொல்லலாம். ஆனா வாயை திறந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லி பாரு. உன் வார்த்தை எத்தனை பேருக்கு காயங்களை ஆற்ற போகிறது. உன் வார்த்தை எத்தனை பேருக்கு நன்மை செய்ய போகிறது. உன்னுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாய் மாற போகிறது. நீ ஆச்சரியப்பட போற. பரவாயில்ல, என் வார்த்தையை கேட்டு ஒரு குடும்பம் மீட்கப்பட்டிருக்குது, என் வார்த்தையை கேட்டு ஒருத்தர் மனிதர் எண்ணத்தை மாற்றி இருக்கிறான் என்கிற அளவுக்கு கர்த்தருடைய புறப்பட்டு விளைந்து நிற்கிற நெருப்பையாய் கர்த்தருடைய மாற்ற போகிறார். பயப்படாதீங்க. வசனம் அழகா சொல்லுது, விதைக்கிறவன் ஒரு புறப்பட்டானா, விதைக்கிறவன் விதைக்கிற போது அழுது கொண்டே விதைத்தானா, ஆனா அவன் விதைத்த விதைகள் எல்லாம் நெற்பயிர்களாய் விளைந்து நிற்கிற போது அந்த அணிகளை அறுத்து மகிழ்ச்சியோடு அவன் திரும்பி போனானா. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். இன்றைக்கு விதைக்கிற ஒரு மனுஷனாய், விதைக்கிற ஒரு மனுஷனாய், அறுவடை எதிர்பார்க்கும் ஒரு மனுஷனாய் கர்த்தரை உருவாக்க விரும்புகிறார். நீ விதைக்கிற இடத்தில் எல்லாம் 1, 10, 100, 1000 பலன்களை பெறுகிறதற்கு, அதற்கு மேற்பட்ட கிருபைகளை பெறுகிறதற்கு, அதற்கு உரிய நன்மைகளை பெறுவதற்கு கர்த்தரை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். பயப்படாமல் தைரியமா தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உன்னை நடத்தும். இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் சாயாதபடி ஜாக்கிரதையா இரு. உன்னை நடத்துகிற உன் தேவன் நான். உன்னை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பேன். உன் மேலுடைய கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட உன் தேவன் சொல்லுகிறார். உன்னை படைத்த உன் தேவனுக்கு உன்னை குறித்து நான் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த கேட்கப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே கேட்காதபடி நடக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களோட கர்த்தாவே வேதனைகள் மாற வேண்டும். போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். கண்ணீர் கவலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். ஆவியானவரே, சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு பக்கம் கேட்டு ஒரு பக்கத்தில் விட்டுவிடாதபடிக்கு அந்த சத்தியத்தின்படி நடக்க, சத்தியத்தின்படி ஜீவிக்க, அல்லது சத்தியம் எங்களை வாழ வைக்கும், சத்தியம் எங்களை வழிநடத்தும், சத்தியம் எங்களோடு கூடி அந்த ஒவ்வொரு வேளையிலும் எங்களை நடத்தும். எங்களுடைய விசுவாசத்தோடு கூட அந்த பிள்ளைகள் இந்த சத்திய வார்த்தை கேட்டு நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான நற்செய்தி ஆண்டவரே, அருமையான வார்த்தை ஆண்டவரே, கேட்டும் கேட்காதபடி பிள்ளைகள் கர்த்தாவே மனதில் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தைகள் கேட்டு ஆண்டவரே தேவ வழியில் நடக்க, தேவனை கண்டு ஜீவிக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மகனை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே கடந்து வந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே இந்த பிள்ளைகளோடு கூடி கர்த்தர் சவாரி கொண்டிருந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மகனை கொண்டு நீ பேசினீரே அந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பிரதிபலமாய் கர்த்தர் கட்டளை கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தைகள் நான் கேட்டோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு செய்வோர், கர்த்தரை தீங்கிறது விளக்குவார், பாவத்திலிருந்து விளக்குவார், சாபத்திலிருந்து கர்த்தரை விளக்கி ரட்சிப்பார், போராட்டத்திலிருந்து மாற்றுவார். என் தேவனாய கர்த்தரை நான் பற்றி கொள்ளுவேன் என்று விசுவாசத்தோடு கூடி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி நடக்க, மகனை கொண்டு கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கு அல்லேலூயா பிரதிபலமாகவும் சாகரமாகவும் ஆண்டவரே நன்மைக்காகவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மகனை மூடி மறைத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மூடி மறைத்து மகனை கொண்டு கர்த்தர் பேசினீரே அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உங்க குடும்பங்களை
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனாய கர்த்தருடைய தெய்வீக வல்லமையும் தெய்வீக கிருபையும் தெய்வீக சமாதானமும் அன்பு பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் கர்த்தாவே அவங்களோடு கூடி தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் அவர்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவிக்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கிய வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். God bless you.